Hi students, Unit 5, Exercise 5.3, first topic. So, in the given first கொடுத்திருக்க எல்லா formulasமே line ஆகிருக்கேன். First one straight line. So, straight line நமக்கு தெரியும் highest power degree 1 தான் இருக்கணும். So, இதில் நம்ம variable x, y ரெண்டு variable எடுத்துக்கோம். Constant a, b, c. So, இதில் இருக்க a, b, c எல்லாமே என்னதுன்னா ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம். x, y என்றது தான் நமக்கு variable. So, இதெல்லாம் என்னது constant. highest power xy எல்லாமே 1 தான் இருக்கு பாருங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு ஃபார்ம் ஆகுனா லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ax plus by plus c equal to 0 இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க ஆல்ரெடி நமக்கு 2 ஃபார்முலாஸ் தெரியும். m equal to tan theta, ஆங்கிள்ஸ் கொடுத்தாங்கன்னா 45 டிகிரி 0 அந்த மாதிரி டிகிரிஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்தோம். நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபார்முலா m equal to y2 minus y1 by x2 minus x1. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை 5.2ல பார்த்துருக்கோம். இப்போ 5.3ல நமக்கு இருக்க ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா y equal to mx plus c. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் y equal to 7x plus 8ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதான் எம்மோட வேல்யூ. ஸோ இப்போ எம்மோட வேல்யூ என்னன்னா இந்த ஈக்குவேஷனில் 7 அண்ட் சியோட வேல்யூ 8. ஸோ m மீன்ஸ் ஸ்லோப், c மீன்ஸ் y இன்டர்செப்ட். கொஸ்டினில் y இன்டர்செப்ட் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா c வேல்யூ அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க y minus y1 equal to m into x minus x1. ஸோ இந்த 5.3 ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபார்மாக ஏதோ ஒரு வேரியபிள் xy ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணால் ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப். ஃபார் எக்ஸாம்பிள் 4,7 ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப்போட m வேல்யூ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இது x1 y1 யூஸ் பண்ணிவிட்டு இந்த m வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் இருந்தால் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க 5,7 8,10. ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஸோ இதுவும் எதுக்குன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான். கொஸ்டினில் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஃபார் given 2 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா இதை யூஸ் பண்ணும். y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. Next one, fifth one, intercept form. So intercept form x by a plus y by b equal to 1. For example நமக்கு ஒரு ஈக்குவேஷன் 4x plus 7y equal to 12ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எப்போவுமே நம்ம இந்த இடத்துல 1ன்னு கொண்டு வரணும். அப்போ தான் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ 12 நம்ம 1 மற்ற என்ன பண்ணோம் 12 தான் டிவைட் பண்ணோம். ஸோ ஒரு டவை மட்டும் 12 டிவைட் பண்ண முடியாது. ஹோல் ஈக்குவேஷனையும் 12 டிவைட் பண்ணுறோம். ஸோ 1 4 is 4 3 4 are 12. இது கேன்சல் ஆகாது அப்படியே இருக்கும். 12 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. ஸோ பேலன்ஸ் x by 3 7y by 12 equal to 1. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 1 ஃபார்ம் ஆனால் தான் இந்த இன்டர்செப்ட் ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இப்போ ஏவோட வேல்யூ 3 அண்ட் பியோட வேல்யூ 7 by 12ன்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இது இன்டர்செப்ட் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் சிக்ஸ்த் ஒன் parallel to x axis. ஸோ parallel to x axisனா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிராஃப் இருக்கும். இதுதான் x axis, இது y axis. ஸோ x axis parallel வரணும்னா எப்படி இருக்கணும் லைன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று இது மேலே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கணும். ஸோ இந்த 2 லைன்ஸ் தான் நமக்கு என்னது x axisக்கு parallel. ஸோ x axis parallel இருக்கணும்னா என்ன இருக்கும் கண்டிப்பாக y-யோட வேல்யூ ஸ்டேபிளாக இருக்கும். y-யோட வேல்யூ 2 இருந்தால் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு டயக்ராம்ஸில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேரலாக இருக்கணும் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த மாதிரி ஒய்யோட வேல்யூ ஸ்டேபிளாக இருக்கணும். -4 சப்போஸ் இந்த இடத்துல பி இருக்குல்ல இந்த இடம் ஃபுல்லாக என்னது ஒய்யோட வேல்யூ தான். பிக்கு பதிலாக 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. -4,2 -3,2 -2,2 1,2 0,2 1,2 2,2 3,2 4,2 5,2. ஸோ இந்த இடத்துல பி வேல்யூ ஸ்டேபிளாக இருக்குது. அதாவது ஒய் ஆக்சிஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதால தான் நமக்கு என்னது எக்ஸ் ஆக்சிஸோட பேரலாக வருது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பேரலனா y equal to b. ஒய்யோட வேல்யூ ஏதோ ஒன்று நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை y equal to bன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல y இருக்கிறதால நமக்கு வேல்யூஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்து பாருங்க parallel to y axis. y axis பேரலாக இருக்கணும் நமக்கு எப்படி இருக்கணும் y axis இதுதான் நமக்கு கிராஃபில். ஸோ y axis பேரலாக இருக்குன்னா ஒன்று இந்த சைடு லைன் வரணும் இல்லை இந்த சைடில் வரணும். பேரலல் மீன்ஸ் அந்த லைன் மாதிரியே நமக்கு வரணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் லைன் வரணும். இந்த 2 சைடு தான் வரும். ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் தான் வரணும். எக்ஸ் ஆக்சிஸ்னால் பிலோ ஆர் அபோவ் தான் நமக்கு வரணும். பிலோ ஆர் அபோவ் வரும். அதுவே நமக்கு
y axis மீன்ஸ் ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் தான் வரும். ஸோ இதில் நமக்கு இது ஸ்டேபிளாக இருக்கணும்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ எதாவது ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஸ்டேபிளாக இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், y ஆக்சிஸ்க்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ சரி y ஆக்சிஸ் ஸ்டேபிளாக இருக்குன்னா நமக்கு என்ன இருக்கும், எக்ஸோட வேல்யூ ஏதாவது நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். இங்கே பாருங்கள் y வேல்யூ ஃபுல்லாக மாறி இருக்குது, எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக ஒரே கான்ஸ்டண்ட்டாக சின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் சி வேல்யூ இங்கே 3ன்னு வச்சுக்கோங்க, 4,3, 3,3, 2,3, 1,1, ஸோ 1,3, 0,3 இந்த இடத்துல பாருங்க மறுபடியும் சேம் நமக்கு என்ன வரும், ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம ஸ்டேபிளாக இருக்கும்போது தான் வேல்யூஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூவை இந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். y ஆக்சிஸ் மீன் x ஈக்குவல் டு வேல்யூ ஏதாவது ஸ்டேபிளாக இருக்கும், சீன் வச்சுருக்கோம். அதுவே x ஆக்சிஸ் மீன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், y ஆக்சிஸ் ஸ்டேபிளாக இருக்கும், y ஈக்குவல் டு b. ஸோ இது நம்ம ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளத்துக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 5.1, 5.2 அண்ட் 5.3 இது வரைக்கும் நடத்தின எல்லா ஃபார்முலாஸையும் ஒரு ஜென்ரலாக பார்க்காம எனக்கு ஒரு தடவை எழுதி காமிச்சிருங்க. ஸோ இப்போ ப்ராப்ளத்துக்கு போகலாம். கிவன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஈக்குவேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 5.3 ஃபுல்லாகவே நமக்கு என்ன இருக்குன்னா ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் அதாவது ஜென்ரலாக லீனியர் ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட். ஸோ அது எங்கே பாஸ் ஆகுது, அந்த ஸ்ட்ரைட் லைன் மிட் பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகுது. மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட். ஸோ அந்த மிட் பாயிண்ட் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க, இந்த 2 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் நான் இந்த இடத்துல இருக்கேன், ஏபின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. இந்த 2 பாயிண்ட்குள்ள தான் நமக்கு என்ன ஆகுது, எம்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நமக்கு கிவன் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, மிட் பாயிண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ள தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதான். அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மிட் பாயிண்ட் ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. நேம் கொடுக்குறதில்ல நான் ஏபின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி நானே எம்னு ஒரு நேம் எடுத்துட்டேன். x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x1 வேல்யூ x2 வேல்யூ plus y1 வேல்யூ minus 5, y2 வேல்யூ plus 2. 1 plus 4 5, 5 by 2 minus 5 plus 2 சப்ராக்ட் பண்ணால் minus 3 by 2. எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பாயிண்ட்டு இந்த y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் பேரலல். ஸோ ஆல்ரெடி சொன்னேன், y ஆக்சிஸ் பேரலல் மீன்ஸ் என்ன எடுத்துக்கணும், x ஆக்சிஸ் பேரலல் y ஈக்குவல் டு b. அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் பண்ணால் y யூஸ் பண்ணி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். y ஆக்சிஸ்னு கொடுத்தாங்கன்னா x யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்துக்கங்க, ஏன்னா இந்த இடத்துல எது கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்டேபிளாக நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பாயிண்ட்னு வந்தாலே இதில் நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்தாலே ஃபார்முலா நமக்கு y மைனஸ் y1 இன்ட்டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. ஸோ இது எப்போ யூஸ் பண்ணோம்னா ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்லையும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, வேறு எந்த ஃபார்முலாவும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப்புன்றது நமக்கு இதில் கொடுக்கல, ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்னா இதில் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதில் நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தால இந்த 1 பாயிண்ட் தான் யூஸ் பண்ணோம். 2 ஈக்குவேஷனில் நமக்கு வேறு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எதுவுமே இதில் இருக்குது, எந்த ஈக்குவேஷன்ஸுமே நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றதால மட்டும்தான் இந்த 1 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். வேறு எது யூஸ் பண்ணாலும் நம்மளால ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை நம்மளோட என்னது x1 அண்ட் y1. ஸோ x1 y1. ஸோ இந்த ஈக்குவேஷனில் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y மைனஸ் y1 வேல்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் x1 வேல்யூ 5/2. ஸோ நமக்கு பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் நம்மளோட கண்டிஷன் என்னன்னு பாருங்கள், y ஈக்குவல் டு b. ஸோ y ஈக்குவல் டு b நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன வேல்யூஸ் இங்கே போடுறோம், எக்ஸ் ஆக்சிஸ் மீன்ஸ் y ஈக்குவல் டு b. ஸோ இப்போ y ஈக்குவல் டு பின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா y யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கலாம் நமக்கு என்னது வேனிஷ் ஆகிடும். ஸோ y இங்கே தான் வேல்யூஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, வேனிஷ் ஆகிடும். இது ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு, வேனிஷ் ஆகிடும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணால் y ப்ளஸ் 3/2 ஈக்குவல் டு 0. ஸோ y ஈக்குவல் டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இங்கே y வேல்யூ அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடாது. கொஸ்டினில் நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க தான் சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன். அப்போ இது ஈக்குவேஷனாக மாற்றணும், நான் என்ன பண்ண போகிறேன், y ஈக்குவல் டு 3/2 இந்த பக்கம் போகுதுனாக்க மைனஸ் 3/2. ஸோ இது பக்கத்தில் எந்த நம்பரும் நமக்கு என்ன இப்போ ஆட் சப்ராக்டில் இல்லை. அப்போ இது ஒரு ஜென்ரலாக ஒரு மல்டிபிள் இருக்குது, டிவைடில் இருக்க ஒரு டேர்ம்ஸ். ஸோ டிவைடில் இருக்க 2 இந்த பக்கம் போகும்போது நமக்கு மல்டிபிள் ஆகும். 2y
ஈக்குவல் டு -3. 2y -3 இந்த பக்கம் வரும்போது என்னாகும் +3 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து எதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் parallel to y axis subdivision 2 parallel to y axis. ஸோ x axis மீன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் y ஈக்குவல் டு b. அதுவே நமக்கு y axis மீன்ஸ் என்ன எடுத்துக்கணும் x ஈக்குவல் டு c. ஸோ இந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணணும் எக்ஸ்ன்னு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம் y யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அப்போ yன்னு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம் எக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த எக்ஸ் வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். y ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகும் கிடையாது, இப்போ எக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ ரைட் சைட் ஃபுல்லாக நமக்கு என்ன வருது, இந்த சைட் ஃபுல்லாக 0, லெஃப்ட் சைட் ஃபுல்லாக, ரைட் சைடு அதை எழுத போகிறோம் m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5/2. ஸோ m இந்த சைடில் எனக்கு மல்டிபிளுக்கு இந்த வரும்போது டிவைட் ஆகும். ஸோ 0/m 0 தான் வரப்போகுது. 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5/2. ஸோ இதே நம்ம ஈக்குவேஷன் மாடல் தான் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸில் இருக்குது, அதில் இது இங்கே இருக்கட்டும். 5/2 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும் +5/2 ஈக்குவல் டு எக்ஸ். லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான் டிவைடில் இருக்க 2 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் 2x மாறிடும். அந்த சைடில் கொண்டு போங்க 0 ஈக்குவல் டு 2x மைனஸ் 5 மாறிடும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்கும் 2x minus 5 equal to 0. So, equation form பண்ணியாச்சு. So, question number 2, the equation of the straight line. So, இந்த equation form பண்ணுங்க, straight line இதெல்லாம் யூஸ் பண்ணாலே 5.3 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸ்லோப் கேட்டிருக்காங்க, நம்ம 5.2 அந்த மாதிரி டவுட் வரக்கூடாது தான் ஈஸியாக சொல்கிறேன். ஈக்குவேஷன் ஒரு வேர்டு வந்துட்டாலே இது 5.3 தான். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இஸ், ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் இட் ஸ்லோப், இதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், ஸ்லோப்பு, இன்க்ளினேஷன் அண்ட் இன்டர்செப்ட் ஆஃப் எ y axis. ஸ்லோப் மீன்ஸ் இதில் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபார்முலா என்ன இருக்கு பாருங்கள், y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. ஸோ இதான் நமக்கு என்னது ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இதில் இன்டர்செப்ட்ன்றது சியோட வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் நம்ம y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்னு மாற்றணும் ஈக்குவேஷனை. அதில் இருக்க எக்ஸ் பக்கத்தில் இருக்க வேல்யூ தான் எம்மோட வேல்யூ, லாஸ்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக சியோட வேல்யூ. ஸோ அந்த சி நம்ம என்னன்னு சொல்லுவோம் y இன்டர்செப்ட். ஸோ அதான் நம்ம கேட்டாங்க ஸ்லோப் மீன்ஸ் எம் வேல்யூ கண்டுபிடிக்கும். இன்க்ளினேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 5.2ல பார்த்தோம். இன்க்ளினேஷன் மீன்ஸ் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எம் வேல்யூ யூஸ் பண்ணி அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்டர்செப்ட் ஆன் ஏ ஒய் ஆக்சிஸ், y இன்டர்செப்ட்னாலும் இன்டர்செப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னாலும் ஒன்று தான், சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சொல்யூஷன் given equation 2 into x minus y plus 5 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்க மல்டிபிள் தான் நம்ம முதல்ல மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into x 2x minus 2 into y 2y plus 5 equal to 0. ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன். நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க இதில் நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு இருக்குது, ஸ்லோப் ஃபார்முலா y equal to mx plus c. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதில் முதல்ல y ஈக்குவல்ட்டுன்னு இந்த ஈக்குவேஷனை மாற்றணும். ஸோ அதை மாற்றுறேன். y ஈக்குவல்ட்டு இந்த சைடில் தானே இருக்குது. ஸோ நமக்கு எப்படி இருக்கணும் பாசிட்டிவ் தான் வேணும், ப்ளஸ் y தான் வேணும். அப்போது -2y மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ எப்படி இருக்கும் 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு -2y என்ன ஆகும் +2y ஆகிடும். y ஈக்குவல் தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகணும். அப்போது மல்டிபிளுக்கு 2 இந்த பக்கம் கொண்டு பக்கம் டிவைடாக கொண்டு வந்துடுங்க. 2x ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு y. இந்த 2 வேல்யூஸ் தான் டினாமினேட்டர். 2x/2 ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு y. 2 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் 5/2 இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு y. ஸோ இந்த மாடலில் மாற்றினா அப்படியே திருப்பி எழுதிக்கோங்க y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5/2. ஸோ இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா, எக்ஸ் பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லை, இப்போ என்ன அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ m வேல்யூ 1 அண்ட் இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் எ y ஆக்சிஸ் மீன்ஸ் y இன்டர்செப்ட் சியோட வேல்யூ 5/2 தெரிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், இன்க்ளினேஷன் மீன்ஸ் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இந்த சைட்லேயே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். m வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவேஷன் படி எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் m வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட் ஆஃப் y ஆக்சிஸ் மீன்ஸ் c வேல்யூ லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் தான், c ஈக்குவல் டு 5/2. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண கேட்டிருக்காங்க, இன்க்ளினேஷன். ஸோ இன்க்ளினேஷன்னா நமக்கு 5.2 தான், அதுவும் ஆங்கிள்ஸ். m ஈக்குவல் tan தீட்டா, எம்மோட வேல்யூ 1ன்னு தெரியும். 1 ஈக்குவல் டு tan தீட்டா தானே கண்டுபிடிக்கணும். tan இந்த பக்கம் போகும்போது என்னாகும் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு தீட்டா.
ஸோ tan வேல்யூஸ் நமக்கு எப்போ 1 வரும்னு பார்க்கணும். ஸோ அப்போ tan எப்போ 1 வரும்னா tan theta equal to 45. ஸோ 3 வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம், calculate the slope and y intercept. ஸோ ஸ்லோப்பும் y intercept கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் நீங்கள்? m வேல்யூ, intercept மீன்ஸ் c வேல்யூ. ஸோ அதே நான் சொன்ன மாதிரி தான் y ஈக்குவல் டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். லாஸ்ட் டைம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கல y ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இதையும் y ஈக்குவல் டு சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ -7y இந்த கொண்டு வந்துட்டு 7ஆல் x 8x + 6/7 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க வேல்யூஸை எக்ஸ் பக்கத்தில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எம்னும், அதாவது ஸ்லோப் வேல்யூனும், அடுத்து லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் மட்டும் எந்த நம்பர் தனியாக இருக்கோ அதை நான் எடுத்துக்கோங்க. y இன்டர்செப்டாகவும் எழுதிக்கும், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் whose angles of inclination is 45 degree. ஸோ டிகிரி கொடுத்தாலும் இதில் நமக்கு என்னது m வேல்யூஸ் தான். ஸோ inclination is 45 degree and y intercept is 2/5. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. தீட்டா ஈக்குவல் டு 45 degree and y intercept means c equal to 2/5. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், இந்த தீட்டா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? m ஆங்கிள்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். c வேல்யூ 2/5. இந்த c-ல இருக்க நம்ம ஃபார்முலா என்ன? ஒரே ஃபார்முலா y ஈக்குவல் டு mx + c. ஸோ c வேல்யூ கிடச்சிருச்சு, நமக்கு m வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இந்த 45 டிகிரி வச்சு m வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா, தீட்டாக்கு பதிலாக 45 இருக்குது. ஸோ கண்டுபிடிங்க tan. ஸோ வேல்யூஸை தீட்டா வேல்யூ 45 இருக்குது. ஸோ சாரி m ஈக்குவல் டு tan 45. ஸோ 45 எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியும். அது கண்டுபிடிச்சிங்கன்னா எம்மோட வேல்யூ கண்டுபிடிங்க. இது m வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போ tan 45 வருதுன்னு பார்த்துட்டு m வேல்யூ அண்ட் c வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டியூட். ஸோ 2 கொஸ்டின்ஸும் ஹோம்ஒர்க்காக கொடுங்க. அதோட நான் சொன்ன ஃபார்முலாஸை டெஸ்ட்டாக எழுதி 5.1, 5.2, 5.3 3 ஃபார்முலாஸையும் எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.